ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 26, 27 அண்ட் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா முதலில் எங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் எந்த இடைத்தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளத்தினுடைய பரவூர் தொகுதியில் 1982ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் இவிஎம் வாக்குப்பதிவு 2001 சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற்றது. அதே மாதிரி 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் இருந்து நாடு முழுவதும் உள்ள 543 தொகுதிகளிலும் இவிஎம் பயன்பாட்டுக்கு வந்தது. அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் 2001ஆம் ஆண்டுல முழுசா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மக்களவை தேர்தலில் 2004ஆம் ஆண்டுல இருந்து முழுசா பயன்படுத்துறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதல் முறையாக நோட்டா பயன்பாட்டுக்கு வந்தது. ஏற்காடு தொகுதி 2013 தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அங்க நடைபெற்ற இடைத்தேர்தலில் தான் நோட்டா பயன்பாட்டுக்கு வருது. அடுத்து எந்த மதங்களை தவிர்த்து ஏனைய மதங்களுக்கு பட்டியலின மக்கள் உடனடியாக எஸ்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. அதாவது இந்து, சீக்கியம், புத்தம் இந்த மதத்தில் இருக்க எஸ்சி மதத்துக்கு மாறுறவங்களை தவிர்த்து மற்றபடி இந்த கிறிஸ்டினுக்கெல்லாம் மாறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பட்டியலின மக்களுடைய அந்தஸ்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா G7 கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக இல்லாத போதிலும் தற்போதைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் எந்த நாட்டின் அழைப்பின் பேரில் கூட்டணி நாடு என்ற அந்தஸ்தில் இந்தியா அதில் பங்கேற்கின்றது. பிரான்ஸ் அழைத்த விடுப்பின் பேர்ல தான் G7 கூட்டமைப்புல இந்தியா ஒரு உறுப்பினராக இல்லாத போதிலும் அதுல அதாவது கலந்துக்கிறாங்க. G7 நாடுகளோட பட்டியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் தான் G7 கூட்டமைப்புல இருக்காங்க. இந்தியா அதுல உறுப்பினராக இல்லாத போதிலும் பிரான்ஸ் நாட்டு விடுத்த அழைப்பின் பேர்ல போய் பங்கேற்கிறாங்க. இந்தியாவுடன் சேர்ந்து மற்ற வேற என்னென்ன நாடுகள்லாம் பங்கேற்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா, தென்கொரியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் பங்கேற்கிறாங்க. அடுத்து அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற முதல் பெண்மணிகள் மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட மனித ரோபோவின் பெயர் என்ன. ஃபிகர் 3 அப்படின்ற மனித ரோபோ தான் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. இந்த ரோபோ வங்காள மொழி உட்பட 11 மொழிகள் பேசுகிற திறன் கொண்டது. உலகளாவிய கூட்டணியை ஏற்படுத்த 45 நாடுகளின் முதல் பெண்மணிகள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற்றது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க அதிபரினுடைய வெள்ளை மாளிகையில தான் நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்வை தடுக்க எந்த எரிபொருள் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி தான் குறைக்கப்பட்டிருக்கு. பெட்ரோலோட விலை பார்த்தோம்னா கலால் வரி ரூபாய் 13 இருந்து 3 குறைச்சிருக்காங்க. டீசல் ரூபாய் 10 இருந்த கலால் வரி முற்றிலுமாக நீக்கி இருக்காங்க. அடுத்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பரவி வரும் எந்த வகை வைரஸ் சிகாஃபா என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறது. ஓமைக்ரான் வகையைச் சேர்ந்த BA.3.2 என்ற கரோனா வைரஸ் தான் சிகாஃபா அப்படின்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறது. இது எந்த நாட்டில் பரவி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இப்போ பரவி வருது. அடுத்து நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார். பாலேந்திர ஷா அவங்க தான் நேபாளத்தினுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் எத்தனை சதவீதம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. 85% வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிறோம். இதே போல LPG தேவையில 60% இறக்குமதி செய்கிறோம். LNG தேவையில 50% இறக்குமதி செய்கிறோம். அடுத்து எத்தனை கோடி பயணிகளை கையாளும் நொய்டா ஜேவார் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். 7 கோடி பயணிகள் அந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி, அதாவது நொய்டா ஜேவார் சர்வதேச விமான நிலையத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இது ஐரோப்பாவினுடைய நுழைவாயிலாக விளங்க போகிறது என்று நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.